ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 828வது நாமாவளியாக ஓம் வஷினே நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி யாவரையும் தன் வசப்படுத்தும் குணமுள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இன்னொரு அர்த்தம் சுதந்திரமானவர். அவர் இந்த ஒரு இடத்துல நிலை நிறுத்தவோ ஒரு இடத்துல கட்டுப்படுத்தவோ முடியாத வஸ்துவாக இருப்பவர். ஏன்னா அவர் எல்லாமாகவும் இருக்கார், எல்லா சக்தியும் அவர் தான். அதனால் அப்பேற்பட்டவரை கட்டுப்படுத்த முடியாது. அதாவது அவர் சுதந்திரமானவர்னு அர்த்தம். அதே சமயத்தில் வச அப்படின்னா வசீகரிக்கப்பட்ட அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். கட்டுப்பட்ட இறைவன் எல்லா உயிர்களுக்கும் எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுத்து தன் வசப்படுத்தும் குணம் உள்ளவர். எல்லாரையும் அவர்கிட்ட நெருங்கினா எப்படி அந்த காந்தமானது இரும்பை ஈர்த்து கொள்ளுமோ அது மாதிரி அந்த இறை சக்தியை நினைக்க நினைக்க தன் வசம் ஈர்த்து கொண்டு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் வஸ்துவாக இருக்கார். அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஏன்னா இறைவனை நினைக்க நினைக்க அந்த இறை சக்தி தானாக வெளிப்படும். சுவாமி நம்ம உள்ள ஹிருதய குகையில் தானே இருக்கார், குகனாக இருக்கார். அப்போ அவரை நினைக்க நினைக்க அந்த எண்ணமே நமக்கு அதிக ஆற்றலை கொடுத்து அவர் மீது நம்ம ஒரு வசீகர தன்மையை கொடுத்துரும். குமார பரமேஸ்வரனுடைய அழகு புகழ் இதெல்லாம் படிக்க கேட்க கேட்க முருகன் மீது ஒரு அலாதியான ஆனந்தம் கிடைச்சிடும். அவரை நினைத்தாலே நமக்கு ஆனந்தம் கிடைச்சிடும். அப்போ எல்லா பாக்கியமும் நமக்கு தானாக கிடைக்க கிடைக்க நம்ம இறைவனிடத்தில் அதிக பக்தி அதிகமாகின்றே போகும். குறையவே குறையாது, வளர்பிறை மாதிரி போயிட்டே இருக்கும். சுவாமியை நினைக்க நினைக்க அவர் மீது ஆனந்தம் இதெல்லாம் தானாக வளர்ந்துட்டே இருக்கும். அதை தான் கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடல் அழகாக சொல்லுவார். பக்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன், செயல் மாண்டு அடங்க புத்தி கமல துருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரைபுரலும் பரம ஆனந்த சாகரத்தே அப்படின்றார். அப்போ முருகனை நினைக்கும் பொழுது நம்மளுடைய தேவையற்ற கர்மா செயல்னா இருக்கு இல்லையா, இதெல்லாம் மாண்டு அடங்கன்றார். இந்த செயல்லாம் நின்று அந்த இறைவனுடைய அந்த பேரானந்தம் என்னுடைய புத்தி கமலத்தில் பெருகணும், அதுக்கு முருகனுடைய அருள் வேண்டும் அப்படின்வார். இதெல்லாம் எதால் கிடைத்ததுன்னா இறைவனுக்கு இந்த தன்மை இருப்பதால் தான். அவர்கிட்ட நெருங்கினா தன் வசப்படுத்தி கொள்ளும் குணம் அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவர் எதனால் அதை செய்கிறாருன்னா அதுவும் நமக்காக தான். இந்த ஜீவாத்மா உயர்கதி அடையணும். அதனால தான் அவர் முக்திக்கு ஒரு வித்தாக பாவிக்கிறது. அப்போ ஏற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரன் இந்த நாமாவளி என்ன வர்ணிக்கிறது அப்படின்னா யாவரையும் தன் வசப்படுத்தும் குணம் உள்ளவராக வர்ணிக்கிறது. ஓம் வசினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.